நான் ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து, அல்லது நான் ஒரு நபரை மனதில் சுமந்துட்டு வந்து, அல்லது நான் ஒரு பொருளை எடுத்துட்டு வந்து என் கையில் இருக்கு, என் மனசுல இருக்கு, அந்த நபரையோ அந்த பொருளையோ அந்த காரியத்தையோ ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்துட்டு போய், ஆண்டவரே இது உமக்கு சித்தமா இல்லையா சொல்லுங்க ஆண்டவரே. ஏன்னா உங்க சித்தத்தை செய்யறது தான் எனக்கு ஆசை. உங்க சித்தம் இல்லாத நான் காரியத்தை செய்யவே கூடாது, உமக்கு சித்தம் இல்லாத காரியத்தை நான் எடுத்துக்கொள்ளவே கூடாது அப்படின்னு ஒரு பொருளையோ ஒரு நபரையோ ஒரு காரியத்தையோ ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நான் இப்போ ஆண்டவரை கொஸ்டின் பண்றேன். என்ன கேட்குறேன்? இது உமக்கு சித்தமா இல்லையா? அல்லேலூயா. இந்த பொருளை நான் எடுத்து வரும்போதே தெரிஞ்சுக்கங்க, இது மேல நான் ஆசை வச்சிருக்கிறேன். புரிஞ்சுச்சா? ஏன்னா ஏன் ஒரு பொருள் மேல நான் கொஸ்டின் கேட்கிறேன்னா, எனக்கு பிடிச்சதுனால எடுத்து கையில வச்சுட்டு நான் கொஸ்டின் கேட்கிறேன், லார்ட் இஸ் திஸ் யுவர் வில்? ஆனா தேவ சித்தம்னா எப்படி தெரியுங்களா? எனக்கு எது வரும், எது எனக்கு சொந்தமானது, யார் எனக்கு சொந்தமானங்க, எது என்கிட்ட இருக்கணும், இது என்கிட்ட இருக்கக்கூடாது, எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே. ஜீரோ ஆக்கிட்டு வந்து எனக்கு நீ என்னத்தை வச்சிருக்கிறீங்க அத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கறது தான் தேவ சித்தம். எத்தனை பேர் புரியுதுங்க? ஆல்ரெடி நான் உன்னை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இதில் 2 ஆப்ஷன் வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் கேட்குறேன், இஸ் திஸ் யோர் வில்? ஆன்சர் பண்ணவே மாட்டார். அதனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நீங்கள் இப்படி ஒரு அடையாளத்தை நான் கேட்குறேன், நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்கன்னா அது நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இப்படி சொல்லலைன்னா நீங்கள் ஓகே சொல்லலைன்னு அர்த்தம். சில பேர் சீட்டுக்குள்ளி போடுவாங்க. நான் திடீர்னு ஒரு வசனத்தை ஓப்பன் பண்ணுவேன், அதுலேருந்து நீங்கள் பேசிட்டீங்கன்னா இது தேவசித்தன் அர்த்தம், இல்லாட்டி தேவசித்தம் இல்லை. அடையாளம் கேட்கிறவர்கள் வளர்ச்சி இல்லாதவர்கள், அடையாளமே இல்லாத சொல்லதை செய்கிறவர்கள் பிள்ளையாய் புத்திரர்களாய் சித்தத்தை செய்கிறவர்கள். கர்த்தாவை சொல்லுங்க, கேட்கிறேன் சொல்லுங்க. புரிஞ்சா இல்லைங்களா? பிதா அவர் சொல்றாரு பாருங்க, மரியாள் வந்து சொல்றாங்க திராட்சரசம் தீந்து போச்சு. அவர் அற்புதம் செய்ய மாட்டேன்னு சொல்லலை, ஆனா அதுக்கு மாற என்ன சொல்றாரு? என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. வேலை போறேன்னு சொல்லுங்க, அவர் சொல்லணும். அதனால கையில ஒரு காரியத்தை வச்சுட்டு, மனசுல ஒரு நபரை வச்சுட்டு, மனசுல ஒரு பொருளையோ ஒரு நபரையோ ஒரு சூழ்நிலையை வைத்து கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தின் மேல ஆண்டவர்கிட்ட ஜெபத்துல இருக்கா இல்லையா, ஆமாவா இல்லையா, தேவசித்தமா தேவசித்தம் இல்லையா அப்படி கேட்கறத விட்டுருங்க. அப்பவே நீ தேவசித்தத்துக்கு விரோதமா தான் நின்று கொண்டு இருக்கிற. எதையும் கையில வச்சுக்காம, எதையும் மனசுல வச்சுக்காம எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீங்க அப்படியே விழுந்துட்டீங்கன்னா, இப்ப பிள்ளை இல்லையா, அப்பா உங்களுக்கு என்ன இஷ்டம் நீங்க சொல்லுங்க, நான் அதை செய்யறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை சொல்லுங்க, நான் செய்யறேன். உங்களுக்கு சித்தம் என்ன சொல்லுங்க ஆண்டவரே, எதை சொன்னாலும் ஐ எம் ரெடி.